அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தான், உதைச்சாலும் வாங்கினாலும் தம்பிதான். சகோதரனே சகலமும். சகோதரன் குறித்து கவிதை பாட கவிஞர் எஸ். ஷாகிதா பானு FSI வருக வருக என்று வரவேற்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மதிய வணக்கம். என் பெயர் ஷாகிதா. இன்றைய நாள் கவிதை தினமாக கொண்டாடப்படும் தமிழ் பேராயம் மற்றும் தமிழ் துறை இணைந்து நடத்தக்கூடிய இந்த கவிதை தினத்தை நான் கலந்து கொண்டு நான் கவிதை வாசிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை கவிதை வாசிக்க அழைத்த தமிழ் மன்றம் தலைவர், செயலாளர் மற்றும் தமிழ் துறை பேராசிரியருக்கு நன்றி தெரிவித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அண்ணனின் அன்பிற்காக நான் மூன்றில் மூன்றாவது, அவன் முதலில் முதலானவன், நடுவில் ஒரு நிழல். தங்கையை மகளாய் காண்பார்கள், ஆனால் என் வாழ்க்கை வித்தியாசமானது. 12 ஆண்டுகளின் பிளவு, பாசம் என்ற ஒன்று தொலைந்தது. இளைய சகோதரன் மட்டுமே உறவாய், விளையாட்டிலும் வாழ்விலும் துணையாய் இருந்தான். திடீரென்று ஒரு நாள் அவன் மறைந்து சென்றான். சிறு கவிதை போல என் வாழ்வு ஒரு வரியில் முடிந்தது. பள்ளியில் கேட்ட கதைகள், அண்ணன் தங்கை சண்டைகள், அன்பை வெளிப்படுத்தும் தருணங்கள், அது அனைத்தும் நான் ஏக்கம் கொண்ட கதை. காலம் ஓடியது. இப்போது நாங்கள் இருவர் மட்டும். மூத்த சகோதரனுக்கு திருமணமானது. அண்ணி வந்தால் அவன் புறப்பட்டான். நானும் வளர்ந்தேன். நாட்கள் நகர்ந்தது. எங்கள் உறவு மேலும் மங்கியது. தொலைவில் ஒரு நிழலாய் அன்பும் நெருக்கமும் மறைந்தது. ஒரு நாள் அவன் திரும்பி வந்தான். நான் இழந்த நாட்களை மீட்டேன். கேலி செய்தோம், சிரித்தோம். அந்த நொடிகள் இதயத்தின் நட்சத்திரமானது. பின் அவன் என்னுடைய பொறுப்பை ஏற்றான், என் படிப்பையும் வாழ்க்கையும். ஆனால் எங்கேயோ ஒரு தூரம் இன்னும் அன்பு தேடி நிற்கின்றேன். நான் இங்கே என் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். குழந்தை பருவம் திரும்பாது, ஆனால் அன்பின் மகிழ்ச்சி மறையாது. நன்றி. குழந்தை பருவம் திரும்பாது, அன்பின் மகிழ்ச்சி மறையாது. இடைவெளிகள் தான் எத்தனை தூரம் போய்விடுகின்றன சகோதரர்கள் என்பதை மிக அழகாக கவிதை வாசித்த ஷாகிதா பானு அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.